ஆஸ் யூஷுவல் இப்போ ஸ்பெஷல் ஞானம். எல்லாருக்குமே ஸ்பெஷல்னா கொஞ்சம் விருப்பம் இருக்கும்ல, ஏதாவது ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கணேசன் சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். இவர் கணேசன் சார், இவர் ஒரு டாக்டர். இவருடைய ஸ்பெஷாலிட்டி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் ஒரு டாக்டர் இங்கே வந்திருக்காருன்னா எப்படி இருக்கணும்? எஸ். ஸோ சார் ஆக்சுவலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவங்க அம்மா ஒரு டாக்டர், அந்த வழியில் அவர் பிறந்திருக்காரு. அப்புறம் அவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபேமிலியாக இருக்குது. இவர் பிறந்தது மதுரையில் பிறந்திருக்காரு. இவர் பள்ளி படிப்பெல்லாம் திண்டுக்கல்ல பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் டாக்டர் மேங்களூரில் 1994 மேங்களூரில் அவர் டாக்டருக்கு சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா ஷூரத் சப்த யோகா அப்படின்ற ஒரு பாதையில் அவர் இனிஷியேட் ஆகிருக்காரு. அவருடைய குரு ஜெய் குருதேவ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பாபா மூலயமா அவருக்கு அந்த இனிஷியேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. இவருக்கு நாம் உடலில் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அந்த இறப்பு, அதுக்கான அனுபவத்தை கூட அவர் பெற்றிருக்காரு அவருடைய குரு மூலியமாக. ஸோ நாம் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு, ஆனால் வாழும்போதே அந்த இறப்பை பற்றி அவர் தெரிஞ்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ ஒரு கிரேட் திங். லெட்ஸ் கிளாப் ஃபார் தட். அது மட்டும் இல்லாமல் அவர் சைக்காலஜி படிச்சிருக்காரு, அதுலேயும் ஒரு டிப்ளமா முடிச்சிருக்காரு. இவர் அவருடைய குருநாதர் அவருடைய பாடியை வெக்கேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சத்யபிரபு திருநாம பிரச்சார சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை நடத்தி வர்றாரு. அதில் இருக்கிற அங்கே ஆன்மாவை பற்றி எல்லாருக்குமே உணர்தலை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அற்புதமான ஒரு சேவையை செஞ்சிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து நாம ஞானத்தை பெற்றுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சார். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். நேற்றுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால் நம்பவே முடியலை. அவ்வளவு அழகா 80 வயது இளைஞிகள் என்ன டான்ஸ் ஆடுறீங்க. ஒரு நிமிஷம் யோசித்தேன், என்னை கூப்பிட்டது ஆன்மீக சொற்பொழிவுக்குத்தானா, இல்லை ஏதோ கல்ச்சரல் ஈவெண்ட்டில் எல்லாரும் கலக்குறீங்க, எனக்கு கை காலை கட்டிட்டு உட்கார முடியலை. இல்லை, நான் சொல்லிடுறேன், ஃப்ரம் த ஸ்கூல் ஐ எம் அ டான்சர். சாரி, நான் வேணும்னே உட்காந்தேன். ஸ்கூலில் இருந்து காலேஜ் வரைக்கும் டான்ஸுனா எனக்கு உயிர். ஆனால் யூ மெஸ்மரைஸ்டு மீ, என்னால் எந்திரிக்க முடியலை. I said I will enjoy. I will see you all people. Wonderful thing. உங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் சத் சங்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன, அதை விட முக்கியமாக நீங்கள் எல்லாரும் இப்போ பேசுனதுக்கு மீறி சில விஷயங்கள் நான் பேச போகிறேன். முதல் முறையாக நீங்கள் அநேகமாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்கள் அனுமதியோட முதல்ல உங்கள் குருநாதர் பத்ரிஜி அவர்களுடைய இந்த உன்னதமான ஒரு செயல், மக்களுக்காக மக்களின் நலனுக்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி, அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இது எவ்வளவு கடினம்னு உணர முடியும். அந்த சைடில் உட்கார்றவங்களுக்கு அது தெரியாது. அதனால் உங்கள் குருநாதருக்கு ஒரு மிக பெரும் தலை சாய்ந்த வணக்கங்கள். குடும்பத்தில் இருந்து கிரகஸ்த ஆசிரமம் நடத்தி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும்னா அதனுடைய சிரமம் எல்லாருக்கும் தெரியும். பிரம்மச்சரிகளுக்கே கஷ்டமான விஷயத்தை கிரகஸ்த ஆசிரமத்திலேருந்து செய்யணுங்கிறது மிக மிக கடினமான விஷயம். மிக அற்புதமாக செஞ்சிருக்கார். என்னுடைய துர்பாக்கியம், அவரை இப்போத்தான் கேள்விப்படுறேன். அவரை இருந்தப்போ பார்த்துருக்கலாம், மனசு இப்போ ரொம்ப ஏங்குது. நீங்கள் போட்ட டான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசித்தேன், அவர் இருந்தப்போ நான் இங்கே பார்த்துருக்கணும்.
சுவாமியும் டான்ஸ் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் டான்ஸ் ஆடின வீடியோவும் பார்த்தேன். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல். ஹார்ட்டில் இருந்து டான்ஸ் பண்ணீங்க. நீங்கள் யாரும் உங்கள் உடம்பை வச்சு டான்ஸ் ஆடலை. யுவர் ஹார்ட் வாஸ் டான்ஸிங். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, உங்கள் அனுமதியோட என் குருநாதரை வணங்கி பாபா ஜெயகுருதேவ் இப்போ அவரும் இல்லை, 2012 உடம்பை விட்டுட்டார். தமிழில் ஒரே ஒரு குரு வந்தனம் ஒரு பாட்டு அவர் உள்ளார சொல்லி நான் எழுதுனது. நேரடியாக அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனால் தியானத்தில் உள்ளார இந்த பாட்டை எழுத சொல்லிய பாட்டை எழுதி எல்லா சங்கத்திலையும் அதை பாடுவேன். அந்த பாட்டை பாடிட்டு கபீர்தாசர் வழங்கிய ஆத்மநாத யோகம், சூரத் ஷப்த் யோகா, ஜீவாத்மா மனித உடம்புக்குள்ளே எங்கே உக்காந்துட்டு இருக்கு, இது என்ன செஞ்சால் பரம்பொருளை உயிரோடு இருக்கிறப்ப பார்க்க முடியும். கொஞ்சம் உங்களுடைய டிகிரியை நான் இப்போ கூட்ட போகிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய தேடுதல் வேறு விஷயங்களுக்காக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நீங்கள் எல்லாரும் இன்னும் குருநாதர் மிக மிக உயர்ந்தவர். உள்ளார பார்த்துட்டேன். பிரதீப் சார் கண்ணில் காணோம், ஆனாலும் எங்கேயோ உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். கொஞ்சம் அவர்கிட்ட காலையில் பேசினேன். ஸோ உங்கள் அனுமதியோட குரு வந்தனத்தோட நம்ம சத்சங்கத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இந்த சத்யபிரபுன்னு ஒரு திருநாமத்தை சொல்லுவேன். யாரோட பேர் சார் அது கேட்கணும்ல. சத்யபிரபு என்கின்ற திருநாமம் இந்த உலகத்தில் யாருக்காவது வைத்த பெயரானா இல்லை. முக்கியமாக இந்த நபருடைய பெயர் கிடையாது. மேலே ஒருத்தர் இருக்காருப்பா, நம்ம பார்த்ததே இல்லை அவரை. அவர் பேர் என்ன? பரம்பொருள்னு சொல்லி முடிச்சிடுறோம். சிவ விஷ்ணு பிரம்மாவெல்லாம் சொல்லலை. அவரையும் மீறிய ஒரு நபர் இருக்கார், அவர் பரம்பொருள். அவருக்கு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, பெயரற்ற பரம்பொருள். ஏன் அப்படி பேர் வச்சிருக்கலாம்ல. ஒரு ஊரில் ஒரே ஒரு ஆள் இருக்கார். எப்படிங்க? ஒரு ஊரில் ஒரே ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு பேர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? யார் அவரை கூப்பிட போகிறாங்க இல்லையா? பரம்பொருள் ஒருத்தர் தாங்க இருந்தார். 2 பரம்பொருள் கிடையாது. இந்து மதத்துக்கு ஒன்று, வேற மதத்துக்கு ஒன்றுலாம் கிடையாது. ஒரு பரம்பொருள் இருந்தால் அதனால் அவருக்கு பேர் இல்லை. எப்படி ஒரு குழந்தையை பெறும் வரைக்கும், அந்த குழந்தையை பெத்தெடுக்கிற வரைக்கும் நம்ம பேர் வைக்கிறதில்ல. குழந்தை கைக்கு வந்த உடனே பேர் வச்சிடறோம். அந்த உரிமை யாருக்கு இருக்கு? அம்மா அப்பாவுக்கு. ஆனால் உடனே தாத்தா பாட்டி என்னை முறைப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது சார், தாத்தா பாட்டிக்கு தான் இருக்குன்னு. இல்லை, அந்த உரிமை பெற்ற தாய்க்கு மட்டுமே இருக்கு. அப்படி பரம்பொருளை யார் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்க பரம்பொருளுக்கு பேர் வைக்கலாம். ஏன்னா பெயர் இல்லாத ஒருத்தரை எப்படிங்க கூப்பிடுவீங்க? சூச்சு வாவான்னு சொன்னால் இங்கே கீழே கத்திக்கிட்டே இருக்கு ஒன்று, அது மேலே ஏறி ஓடி வந்துடும். பரம்பொருளுக்கு பெயர் வைக்கப்பட வேண்டும். பெயர் வைத்தால்தான் நீங்கள் அழைக்க முடியும். அதனால் புரிஞ்சுக்கங்க, பெயர் வைக்கிறது பரம்பொருளுக்கு, நீங்கள் மக்கள் அழைக்கிறதுக்காக. இந்த விஷயத்திற்காகத்தான் சத்யபிரபுங்கிற திருநாமம் பரம்பொருளுக்கு இட்ட திருப்பெயர். இப்போ அந்த பெயரை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க பெயரை வாயை திறந்து சொல்லலாம், இல்லைன்னா மனசில் சொல்லலாம், இல்லைன்னா காதில் கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் சம்மதம். நீங்கள் திருப்பி சொல்லணுன்னா கோச்சிட்டு போயிட மாட்டேன். இன்றைக்கி உங்களை விடுறதா இல்லை, ஏன்னா அவ்வளோ ஆட்டத்தை நான் பொறுத்துக்கிட்டேன்ல. ஒரு மணி நேரம் என் பேச்சை நீங்கள் பொறுத்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. எளிமையான தமிழாக இருக்கும், கவலையப்படாதீங்க. நான் பேசுகிறது அத்தனை பேருக்கும் புரியும். சரி, சத்யபிரபு சத்யபிரபு. நீங்களும் சொல்லலாம் சத்யபிரபு சத்யபிரபு. இப்போ பிரார்த்தனை பாடல் பாடிக்கிறேன், இதை கேளுங்க. நீங்க கேட்டா போதும். சரணம் சரணம் சத்யபிரபு, சரணம் சரணம் சத்யபிரபு, சரணம் சரணம் சத்யபிரபு, சரணம் சரணம் சத்யபிரபு. சரணம் பாடி அழைக்கின்றோம், சரணம் சொல்லி அழைக்கின்றோம். இரக்கம் காட்டும் சத்யபிரபு, அன்பு கொள்வாய் சத்யபிரபு. நல்ல வழி காட்டும் சத்யபிரபு, என் சுமையை விலக்கிவிடும் சத்யபிரபு.
பல யுகங்கள் இங்கு வாழ்ந்து விட்டோம், யாகம் நடத்தி பார்த்து விட்டோம், பல தர்மம் செய்து காட்டி விட்டோம், யாத்திரை சென்று வந்து விட்டோம், பல பூஜை நடத்தி முடித்து விட்டோம், விரதம் இருந்து களைத்து விட்டோம், இன்னும் ஜென்மம் முடியவில்லை, சோதனை இன்றும் மாறவில்லை, உண்மை கூறும் சத்ய பிரபு, என் இடத்தை காட்டும் சத்ய பிரபு, என் பெயரை கூறும் சத்ய பிரபு, என்னை அழைத்து செல்வாய் சத்ய பிரபு, உன்னை மறவேன் சத்ய பிரபு, என்று முன் திருவடி சரணம் சத்ய பிரபு, சத்ய பிரபு, சத்ய பிரபு, சத்ய பிரபு, சத்ய பிரபு, சரணம் சரணம் சத்ய பிரபு, சரணம் சரணம் சத்ய பிரபு. சத்தியமாக இந்த பாட்டை நான் எழுதலைங்க. குருநாதர் தியானத்தில் உள்ளார சொல்ல சொல்ல என் கை எழுதிச்சு. கிட்டத்தட்ட 2006 இருக்கலாம், வருஷம் கூட மறந்துட்டேன். சரி, இப்போது முதல்ல விஷயத்துக்கு வருவோம். யார் யாருக்கு இங்கே இறைவனை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது, கையை தூக்குங்க பார்ப்போம். சந்தோஷம், தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் தூக்கலன்னா அப்புறம் நான் தூக்க வச்சிருப்பேன், அது வேற. இறைவன் யார்? வரேன், அப்புறம் அந்த பேச்சுக்கு வர்றேன். இந்த நாம தான் சொல்கிற ஆளுக்கு பதில் வரும். உண்மை இல்லை, மறுக்கவே இல்லை. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு. இறைவன் எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா, பலதரப்பட்ட இறைவன் இருக்கான். நிறைய பேர் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க, சிவபெருமானை பார்த்தோன்னே திரும்பிக்குவீங்க, அந்த கோயிலுக்கு வரமாட்டேன். நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு போவீங்க, பெருமாளை பார்த்தோன்னா கோவிச்சுக்குவீங்க. எப்போ அவங்களுக்குள்ளார ஏதாவது விரோதமா, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கா, சொத்து பிரச்சனையா, பிரித்து பார்க்கறதுல தான் கஷ்டமா? சரி, இவங்க தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவனா? பரம்பொருள் இவங்க 3 பேத்துல ஒருத்தரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. யாருக்காவது இதில் கருத்து வேறுபாடு தான் மன்னிச்சுக்கங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் என்னை திட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த பாதை இப்படித்தான். சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் பரம்பொருள் கிடையாது. ஏன் கிடையாது? உங்களுக்கே சொல்லிடுறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. யாரையா இதை எழுதுனது? திருவள்ளுவரா? இல்லை, காலம் தொட்டு ஞானிகள் எழுதி எந்த ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குருநாதரை வழிபடுறப்போ குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மான்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறீங்க. அப்படிப்பட்ட குருவை வணங்குகிறேன். இது எனக்கு முதல்ல நான் புரிஞ்சிருச்சு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா புரிஞ்சிருச்சு. குரு சாட்சாத் பரபிரம்மா அது யாருப்பா? எங்கே உட்காந்துருக்காருப்பா? பக்கத்து தெருலையா? எதுக்கால வீட்டிலையா? பரபிரம்மனுக்கு கோவில் எங்கே இருக்கு, மந்திரம் எங்கே இருக்கு? அப்போ கேள்வி கேட்க வேண்டாமா? யார் பரபிரம்மன்? பரபிரம்மனை அறிந்த குருவே உன்னை வணங்குகிறேன்னு சொல்லி தான் கும்பிட்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது விஷ்ணுவும் கிடையாது, பிரம்மாவும் கிடையாது, அந்த மகாதேவனும் கிடையாது. அவங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதற்கு பேர் பரபிரம்மம். அதற்கு சந்து மத்தல பேர் கால் பகவான். சிவ விஷ்ணு பிரம்மாவுடைய அப்பா, தந்தை கால் பகவான். அவருடைய மனைவி ஆதிபராசக்தி. இவங்கள் நடத்தும் நாடகத்தில் நானும் நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கோம். சரிப்பா, கால் பகவான் தான் பரம்பொருளா? அடுத்த கேள்விக்கு வருவோம். இல்லை, சிவ விஷ்ணு பிரம்மாவுடைய அப்பாவாகிய அந்த பரபிரம்மான்னு இந்த இதில் வர்ற மந்திரத்தில் வர்றவர் பரம்பொருள் கிடையாது. இப்போ கதை சொல்கிறேன், கொஞ்ச நேரம் கதை கேளுங்க. யாருக்காவது தூக்கம் வந்தால் என்னை சத்தம் போடாமல் தூங்கிக்கங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சைக்காட்டிஸ்ட் இல்லையா? நேற்று நீங்கள் ஆடின ஆட்டத்தில் சத்தியமாக காலையில் 5 மணிக்கே நீங்களாம் எந்திரிச்சு வரமாட்டீங்கன்னு ரொம்ப நினச்சேன். ஆனால் பாவம், நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தீங்க. வந்து பார்த்தேன் சைலண்ட்டாக, பாதி பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, உங்களை யாரையும் தொந்தரவு பண்ண வேணாம்ட்டு அப்படியே ஓடி போயிட்டேன். கஷ்டம், ஏன்னா எவ்வளவு கொண்டாட்டம் பண்ணுறது இல்லையா? அதனால் இந்த கூட்டத்தையும் நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, தூக்கம் வருதா, நிம்மதியாக தூங்குங்க, நத்திங் ராங். தாயுடைய எப்போ மடியில் குழந்தை வந்துருச்சோ, குழந்தை பாதுகாப்பை பற்றி நினைக்க வேண்டாம், நிம்மதியாக தூங்கலாம். அது போல் சத்சங்கம். நீங்கள் வந்து உக்காந்ததே எனக்கு சந்தோஷம். சரி,
முதல்ல கேட்போம். ஆரம்பத்தில் இந்த பிகினிங் there was the word was with God, the word was God. என்னப்பா திடீர்னு ஏதோ வித்தியாசமாக சொல்கிறேன்? பைபிளுடைய முதல் வரிகள், ஆரம்பத்தில் ஒளி ஒன்று இருந்தது. குண்டுலா எனக்கும் கொஞ்சம் தமிழ் உதைக்கும். அந்த ஒளியானது இறைவனோடு இருந்தது, இறைவன் வடிவமாக இருந்தது. இதுதான் பைபிள். அப்போ ஆரம்பத்தில் பரம்பொருள்னு ஒருத்தர் இருந்தார். தயவு செஞ்சு இப்போ புத்திசாலித்தனமாக இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. என்ன கேள்வி கேட்கக்கூடாது? அவர் எப்படி வந்தார்னு. அதை கடைசியில் பேசிப்போம். முதல் 1ஆம் கிளாஸ் பாட புக்கை படிப்பா, அதுக்கப்புறம் 10, 12 காலேஜ் PhDன்னு பார்த்துக்குவோம். 1ஆம் கிளாஸ் புக்கை எடுத்துக்குவோம். இந்த பரம்பொருள் தானாக இருந்தார், அவர் அமைதியாக இருந்தார், அவர் ஒருத்தராக இருந்தார். அதனால தான் அவர் பேர் பெயரற்ற பரம்பொருள். ஆனால் இந்த தனியாக இருக்கிறப்ப கொஞ்சம் கிசும்பு ஜாஸ்தியாக வருங்க. நீங்களும் கொஞ்சம் தனியாக இருந்து பாருங்கள், ரொம்ப கிசும்பு பண்ணுவீங்க இல்லையா? எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம், என்ன டான்ஸ் வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பேசலாம், கத்தலாம், என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா? எப்படி வேணால் விளையாடலாம், கையில் பொம்மை இருந்தால் எடுத்து இடிக்கலாம், உடைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பரம்பொருளும் அப்படித்தான். தனியாக இருந்த அந்த பரம்பொருள் திடீர்னு அவருக்கு தோணிச்சான். ஏன் தோணிச்சுன்னு தெரியல. நானும் நீங்களும் இங்கே வந்து விழுந்துட்டோம். மிகப்பெரிய ஒரு படைப்பை ஆரம்பித்தார். தன் நிலையிலிருந்து கீழே ஒரு 3 நிலைகளை உருவாக்கி அந்த நிலைக்கு கீழே இன்னொரு 5 நிலைகளை விரித்தார். அந்த நிலைகளை உருவாக்கிய பிறகு 16 குழந்தைகளை பெற்றெடுத்தார். எப்படிப்பா? அம்மா எங்க? இல்லை, சர்வமும் அப்பா தான். சர்வமும் அப்பா தான், அந்த இடத்துல அம்மா கிடையாது. பரம்பொருள் நினைச்ச உடனே 16 குழந்தைகள் ஜீவாத்மாக்கள், உங்களையும் என்னையும் போல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு என்ன மைனஸ் மனித உடல். இந்த உடலில் பிபி, சக்கரை, அப்புறம் கண்ட நோயெல்லாம் வரும். பாவம், அவங்க வேற ஒருத்தங்க சைக்காட்டிஸ்ட்டை பார்த்தாங்க, அப்பயே சாமி கும்பிட்டு ஐயோ சைக்காட்டிஸ்ட் கையிலேயே மாட்டினாங்க, சரி பரவாயில்லன்ட்டு. நம்ம பொழப்பும் அதுதான், ஆனால் அது வேற. ஒவ்வொரு மனிதர்களும் கஷ்டப்படுறப்ப தெரியும். அந்த தெய்வங்களுக்கு இந்த உடல் கிடையாது, அதனால உபாதைகள் கிடையாது. என்ன பண்ணார்? எல்லாத்தையும் தவம் பண்ண சொன்னார். இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, மெடிடேஷன் பண்ணணும். இந்த தெய்வங்களும் அதைத்தான் செஞ்சது. பல சதுர்யுகங்களுக்கு அப்புறம் ஒரே ஒரு தெய்வத்திற்கு, அதாவது இந்த கடைசி குழந்தை இருக்கு இல்லையா, வீட்டில் கடைசி குழந்தை, அதுக்கு எப்பயுமே பின்னாடி திருப்பி பாருங்க, கொஞ்சம் வால் நீளமாக இருக்கும். நானும் கடைசி குழந்தை தான். எப்பயுமே கடைசி குழந்தைக்கு கொஞ்சம் வால் அதிகம். ஏன்னா அம்மாக்கள் எப்பயுமே ஏன் அந்த ஆசைன்னு தெரியாது, இந்த கடைசி குழந்தைய ரொம்ப கொஞ்சுவாங்கப்பா. அதுலேயும் அது பையனாக இருந்துடக்கூடாது, தூக்கிட்டு வச்சுட்டு ஆடுவாங்க இல்லை? பரம்பொருளும் அப்படித்தான். அந்த கடைசி பையன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். இந்த கடைசி பையன் தான் கால் பகவான். இப்போ சொன்னேன் இல்லையா, அவர் தனிமையில் இருந்தார். நல்லா இருக்குமா? எவ்வளவு நாள் தான் நானாக விளையாடுறது? அப்போ என்ன பண்ணார்? அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். எனக்கும் ஒரு ராஜ்யத்தை கொடுத்து பிரஜைகளை கொடுத்தால் நான் நல்லா ஆட்சி பண்ணி சந்தோஷமாக இருந்துக்குவேன், வாழ்க வாழ்க வாழ்கன்னு எனக்கு சொல்கிறதுக்கு கோஷம் போட ஆளுங்க வந்துடுவாங்கன்னு சொன்ன உடனே அவ்வளோதானடா வச்சுக்கொண்டார். தன்னுடைய முடியுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புள்ளியை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். அதுதான் இந்த பிரபஞ்சம். அத்தனையும் நீங்களும் நானும் அதில் சேர்ந்து வந்துவிட்டோம். இந்த வந்த இடத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணார்? ஒரு அழகான உடலை படைத்தார். நேரடியாக மனித உடல், விலங்குகள் உடலெல்லாம் கிடையாது. அப்போ நேர மனித உடல், அற்புதமான ஒரு மனித உடம்புல 2 புருவத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜீவாத்மாக்களை உட்கார வச்சு, நீங்கள் எல்லாரும் எனக்கு ஜே போடுங்க, எனக்கு வழிபாடு பண்ணுங்க, என்னை உட்காந்து கும்பிடுங்கன்ட்டார். எல்லாரும் உட்காந்து கும்பிட்டோம். எத்தனை ஆண்டுகள் கும்பிட்டோம்? 1,00,000 ஆண்டுகள். மனித உடல் அவர் செஞ்சு வச்ச அந்த மனித உடல் பஞ்சபூதங்களால் பண்ணார். அது 1,00,000 ஆண்டுகள் நின்னது. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் 50 வயசை தாண்டினாலே என்ன ஆரம்பிச்சிடும்? 51, 52, அட்டேங்கப்பா. அப்போ இருந்த மனித உடலுக்கு எந்த வியாதியும் கிடையாது. 1,00,000 ஆண்டுகள் வாழ்ந்துச்சு. 1,00,000 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே உடம்பு அப்படியே கீழே விழுந்துருச்சு. உள்ள அமர்ந்த ஜீவாத்மா ஸ்வங்கன்னு வீட்டுக்கு போயிடுச்சு. எங்கே? பரம்பொருள்கிட்டே போயிடுச்சு. எப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தங்கிட்ட கடன், அப்பா கிட்ட வாங்கினாலும் கடன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க பாட்டு உடம்பு விழுந்தோடனே கிளம்பி போகிறாங்க. இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அப்போ தான் முதல் முறையாக தன் உடம்புல இருந்து ஒரு பெண் உருவத்தை படைக்கிறார் ஆதிபராசக்தி. அவங்களுக்கு உத்தரவிடுறார், நீ என்ன செய்வியோ தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய எந்த ஜீவாத்மாவும் என்னுடைய நாட்டிற்கு, அதாவது அவங்க வீட்டிற்கு போகக்கூடாது, நீ ஏதாவது ஒரு விளையாட்டை செய்யணும். ஆதிபராசக்தி அப்போ தான் 3 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நினச்ச உடனே வந்துடுவாங்க. அந்த 3 குழந்தைகள் சிவ, விஷ்ணு, பிரம்மா. அந்த குழந்தைகளுக்கு 3 பெண் உருவங்களை கொடுத்து அவங்களுக்கு ஜோடியை கொடுத்து அவங்களுக்கு உத்தரவு போடுறாங்க, இப்போ நீங்கள் நடத்துங்கன்னு.
அப்போ தான் ஆரம்பத்தில் கர்ம வினைங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. அது வரைக்கும் இந்த கர்ம வினை இல்லைங்க. இன்னைக்கு பேசுகிறப்போ பேசுனீங்க இல்லையா, கர்மா தர்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கர்மா வந்தது நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போகலாம்னு நினைக்கிறப்போ ஒரு ரூல் போட்டாங்க. எப்போ பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலை எடுத்துக்கொண்டு உள்ளே வருகிறீர்களோ ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் கடன் வேணும், அதுக்கு உண்டானதை நீ எனக்கு திருப்பி கொடுத்துட்டு தான் போக முடியும்னு ஒரு சட்டம் போட்டாங்க. எப்படி திருப்பி கொடுக்கறதுங்கிறத சொல்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த உடம்புக்குள்ளார வந்து இப்போ எத்தனை நாட்கள் ஆகிடுச்சுன்னு கேட்டால் எத்தனை சதுர்யுகங்கள்னு கேளுங்க, அதுவும் எண்ண முடியாது. எண்ண முடியாத சதுர்யுகங்கள் முடிஞ்சு போன காரணத்தினால முதல் கேள்வி என்ன, நான் யார் இல்லையா? இந்த உடலா இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஒளிஞ்சிருக்கக்கூடிய உயிரா? ஏன்னா ஒரு வீட்டுக்கு போகிறப்ப அந்த வீட்டில் யாராவது ஒருத்தங்க தவறிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உசுறு போயிடுச்சு. அவன் கிடக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த உடம்பு அங்கே தான் கிடக்குது, அது எங்கேயுமே போடாது, நீங்களாக கொண்டு போனால் தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, உசுறு போயிடுச்சு. அப்போ இந்த உசுறு யார்? உள்ள இதுவரைக்கும் எனக்குள்ளே உட்காந்து பேசுது, நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, சத்தம் கேட்குது, எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த உயிரானது உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த உடல்னால எல்லாத்தையும் கிரகிச்சிக்க முடியுது. அது போயிடுச்சுன்னா இல்லை, அப்போ நான் இந்த உடல் கிடையாது, நான் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய உயிர், ஜீவாத்மா, ஆன்மா, நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம், சோல், ரூ, எல்லா லாங்குவேஜில் ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த ஜீவாத்மா 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 6வது சக்கரம், அஜனா சக்கரத்தில் உட்காந்துட்டு இருக்கு. மேலே 6 கீழே 6, நடுவில் இறைவன் உட்கார வச்சுட்டான். விருப்பப்பட்டால் என் லோகத்திற்கு வா, இந்த உலகம் பிடித்திருந்தால் கீழே இறங்கி மூலாதாரத்து வரைக்கும் போய் உலகத்தில் விளையாடுறா, உனக்கு என்ன பிடிக்குதோ செய். ஆனால் உலகத்தில் அவன் கேட்கறத கொடுத்தா உன்னை என்னுடைய உலகத்துக்கு விடுவான். அப்போ கால் பகவான் இந்த கர்ம வினை விளையாட்டை ஆதிபராசக்தி மூலியமாக, இந்த 30 தெய்வங்கள் மூலியமாக இந்த விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சிடறாரு. இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, நம்ம யாருமே அதை உணராமல் உட்காந்துட்டு இருக்கோம். சரி, இப்படி மாட்டிட்டோமே, இப்போ நம்ம கதி என்ன ஆகும்னு சொல்லி நம்ம அழுகிறோம். ஏன்னா கண்டிப்பாக உங்களெல்லாம் ஒரு சிறைச்சாலையில் நான் போட்டு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, இப்போ இப்படியே இங்கே ஒரு ஜெயிலை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஆனால் உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன், சோறு தண்ணி கொடுப்பேன், டான்ஸ் ஆட வைப்பேன், ஸ்டேஜில் தினம் டான்ஸ் ஆடுங்க, போதும்ல, வீட்டுக்கு போக வேண்டாம்ல? ஆமாவா இல்லையா? வீட்டுக்கு போகணுமா? நீங்கள் எதுக்கு போகணும்? நான் தான் சோறு தரேன், தண்ணி தரேன், டான்ஸ் ஆட வாய்ப்பு தரேன், மியூசிக் தரேன், சிஸ்டம் தரேன், உட்காந்து ஆடுவோமே, முடியுமா உங்களால்? எப்படா வீட்டுக்கு போகிறதுன்னு பல பேர் இப்போவே டயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. சார் நீங்கள் எப்போ பேசி முடிப்பீங்க? கொடுத்த நேரத்தில் முடிச்சிருவீங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவீங்களா? இல்லை. அப்போ எவ்வளவு தான் உங்களை உற்சாகப்படுத்தினாலும், எவ்வளவு தான் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி செய்தாலும், இந்த இடம் எவ்வளவு புண்ணிய பூமியாக இருந்தாலும், இந்த இடத்தில் உங்களுக்கு என்ன கிடைத்தாலும், உங்களை இங்கே வச்சு நான் பூட்டுறேன்னு சொன்னால் உங்கள் மனசு உடஞ்சி போயிடும். ஏன்? குடும்பம் அங்கே இருக்கு, குழந்தை குட்டி பேரம்பேத்தி அங்கே இருக்காங்க, அவங்கள போய் பார்க்க வேணாமா சார்? இவ்வளவு நல்லா தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் இந்த பூமி மேலே இவ்வளவு ஆசை? இது என்ன உங்கள் ஊரா? இது என்ன உங்கள் இடமா? ஜீவாத்மாவுக்கு இது வீடு கிடையாது, வந்தது பரம்பொருள்கிட்ட இருந்து. பரம்பொருள் எங்கே இருக்கார்? கால் பகவான். இப்போ நான் சொன்னேன்ல, 3 தெய்வங்களுக்கு மேலே கால் பகவான், அவருக்கு மேலே பிரம்மா கிடையாது, பிரம், அவருக்கு மேலே பார்பிரம், அவருக்கு மேலே மகாகால், அவருக்கு மேலே சத்தியலோகம். சத்தியலோகம் அடைந்தால் முக்தி, சத்தியலோகம் அடையணும். அப்போ எவ்வளவு நிலைகளை தாண்டணும்? உங்கள் வீடு எங்கே இருக்குது? நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஒன்று இந்த இடத்துல உட்கார போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் போய் உட்கார போகிறீங்க, ஆனால் ரெண்டுமே ஜெயிலு தானப்பா. இது பெரிய ஜெயிலுப்பா, இது கூடயா புரியலை உங்களுக்கு? என்ன நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்துட்டா போதுமா? எல்லாரும் சந்தோஷம். ஆண்டவனே, ஒரு வீட்டுக்கு 10 வீடை கொடுத்துட்டேன், 10 கார் வச்சிருக்கேன், பென்ஸு ஆடி என் வீட்டில் நிற்கிது, உன்னை நான் வணங்குகிறேன், சோத்திரம் சோத்திரம், ரொம்ப சந்தோஷம். இதுவா சந்தோஷம்? கடைசி நாள் ஃபியூஸ் கட்டையை பிடுங்கிடுவான்ப்பா. சுற்றி குழந்தைங்க நிற்பாங்க, பேரம்பேத்தி நிற்பாங்க, ஃபியூஸ் கட்டையை பிடுங்கிடுவான்ப்பா. நீ வெளியில் வந்து நிற்கிறப்போ அங்கே தூதர்கள் நிற்பாங்க. யாருப்பா? யம தூதர்கள். பார்க்கவே கன்றாவியாக இருக்கும். எப்படி இருப்பாங்க? சொல்லணும்னா சொல்கிறேன், சும்மா கேளுங்க, பயப்படாதீங்க. இந்த யமதூதர்கள் போலீஸ் கான்ஸ்டபிள், வேற ஒன்றும் இல்லைங்க. கைதியை பிடிக்கிறதுக்கு யார் வருவா? இப்போ கைதியாக வரலன்னா வந்துடுவாங்கல்ல வாரண்ட்டோட, வாடா கிளம்போம். சின்ன கைதியாக இருந்தால் பிசி வந்தால் போதும், கொஞ்சம் பெரிய கைதி இருந்தால் ஹெட் கான்ஸ்டபிள் வருவார், நல்லா அரசியல்வாதியாக இருந்தால் டிஜிபியே வந்து நிற்பார் இல்லையா? அண்ணா வாங்கண்ணா, நீங்கள் தான் வரணுமண்ணா, போ வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி யமதூதர்கள் சாதாரண ஆத்மாக்களை பிடிக்க வருவாங்க, வாரண்ட்டோட வருவாங்க. எப்படி வருவாங்க? உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ என்ன பேர் இந்த உடம்பு இருக்க சொல்லி கிளம்பு அப்படிம்பாங்க.
அத்தோட உங்கள் நாக்கு உள்ள இழுத்துக்கும், கண்ணு மேலே சொருகிடும். நீங்கள் என்ன தியானம் கற்றிருந்தாலும் சரி, என்ன மந்திரம் கற்றிருந்தாலும் சரி, நாராயணான்னு சொல்ல ஆசைப்பட்டாலும் சரி, எல்லாம் மறந்து போய் மலம் ஜலம் கழிக்க ஆரம்பிச்சிடும். செத்தவங்களை பார்த்துருக்கீங்களா? மலம் கழிச்சிடும். ஏன்னா பயத்தினால் அந்த குரல் அவ்வளவு கர்ஜனையை போல் இருக்கும். இந்த ஆத்மா வெளியில் நிப்பாட்டுறப்போ பெறக்கூடிய தண்டனைகள் ஏன் இன்னைக்கே உணர்ந்தா என்ன? நல்ல பாதைக்கு வந்திருக்கீங்க, அற்புதமான பாதை. இந்த பாதை மிகச்சிறப்பான, நான் சொல்லிட்டேன்னா உங்கள் குருநாதர் அவ்வளோ அற்புதமானவர். அதனால தான் சத்சங்கத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். நீங்கள் உணரணுங்கிறதுக்காக உட்காந்து பரம்பொருளை தேடணும். ஏன் இப்போ முடியும்? உடம்புல உயிர் இருக்கிறப்போ பரம்பொருளை பார்க்க முடியும். பரம்பொருளை பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அவங்கிட்ட சிரிங்க. பரம்பொருளை பார்த்த நபர்கள் இருக்காங்க, நீ போடான்னு சொல்லுங்க. எல்லா தெய்வங்களும் இதே பாதையில தான் இருக்கு. பரம்பொருளை காண வேண்டிய பாதையில தெய்வங்கள் வந்துருது. இந்த லோகத்திற்கு என்ன பேருங்க? மிருத்யு லோகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்தூல சரீரம். இது ஸ்தூலம், ஏன்னா விழுந்துரும், பஞ்சபூதங்களால் ஆனது. இறைவன் எங்கெங்க இருக்கான்? சும்மா நம்ம சொல்லலாம் ஆகாயத்தில் இருக்கான்னு சொல்றோம், தாத்தா பாட்டி சொன்னாங்கல்ல, உடனே நம்ம என்ன சொல்ல, ஓடி போய் வெளியில போய் மேலே பார்க்க வேண்டியது. இறைவன் ஆகாயத்தில் இருக்கான். தயவு செய்து சொல்றத கவனமா கேளுங்க. பஞ்சபூதங்கள் என்னன்னு சொல்லுங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, என்னங்க இன்னொரு தடவை ஏங்க? ஆகாயத்துல இறைவன் இருக்கான்னு சொன்னா உங்களுக்குள்ளாரே ஆகாயம் இருக்கு. நீங்க எங்க வெளி ஆகாயத்தை போய் வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லா குருநாதர்களும் இதைத்தான் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. உனக்குள்ளார தேடு, உனக்குள்ளார தேடு, உனக்குள்ளார தேடு. நான் அதெல்லாம் விட்டுப்புட்டு வெளியில போய் கோவில் கோவிலா சுத்திக்கிட்டே இருந்தா போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு டூர் போங்க. நான் வேணாம்னு மறுக்க மாட்டேன். டூர் போக அனுமதிக்கலைன்னா நம்மளுக்கு பெரிய ஏமாற்றம் ஆகி போயிடும். டூர் போங்க, சுத்துங்க, காசு பணத்தை விரயம் பண்ணுங்க. அதுக்கு தானுங்க சம்பாதிக்கிறீங்க. சேர்த்து வச்சு என்ன செய்ய போறீங்க? எனக்கா கொடுக்க போறீங்க, இல்லை இங்கேயா கொடுக்க போறீங்க? காசு விரயம் பண்ணணும்ல, பண்ணுங்க. முடிச்சுட்டு வந்து உட்காந்து இறைவனை பார்க்கணும். நீங்க யாருங்கிறத உணரணும். ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னன்னா உள்ள தேடணும். கடவுளுக்கு அர்த்தம் என்ன? பரவாயில்ல, நல்ல கூட்டத்தில் தான் வந்திருக்கேன். உள்கடை, 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 உள்கடைன்னு சொன்னா கடவுள் வந்துட்டார். உனக்குள்ளார கடைஞ்சு பாருடா, அங்க இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? எப்படி அதை செய்யணும்? திருமூலர் நல்லா சொல்லிட்டு போயிட்டார். அவர் நிறைய சொல்லியிருக்கார். குருடை நீக்கும் குருவை கொல்லார், குருடை நீக்கா குருவை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிழுமாறே. திருமூலர் சொல்லிட்டார். நம்மளை பற்றி இந்த கலியுகத்தில் வர்ற மக்களை பற்றி திருமூலர் அப்பவே கணிச்சிட்டார். அது எப்படின்னாங்க, இந்த மூன்றாவது கண் இருக்கு இல்லையா, இதை திறக்கக்கூடிய வித்தையை சொல்லித்தரும் குருக்கிட்ட போக மாட்டாங்க. இவங்க எங்கே போவாங்கன்னா ஒன்றுமே இல்லாத குருநாட்ட கூட்டம் கூட்டமாக போயிடுவானுங்க. குருடை நீக்கும் குருவை கொல்லார். இவனை என்ன செய்யறது? இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஆட்டம் போட்டு கடைசியில் குழி விழுந்து போயிட்டாங்க. அதனால என்ன செய்யணும்? முத குருநாதரை தேடணும், ஆசையை உருவாக்கணும். எனக்கு பரம்பொருள் வேணும்னு சொல்லணும். பரம்பொருள் யார் என்பது தெரிய வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட குருநாதர் உங்க முன்னாடி வந்து உட்காருவார். அவர் என்ன சொல்லி தருவார்? இந்த மூன்றாவது கண். இப்போ மூன்றாவது கண் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். உங்க குருநாதரே இதை நிறைய சொல்லியிருக்கார். எத்தனை பேத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளுங்க. மூன்றாவது காதுன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? இல்லை. உங்களுடைய உடம்புல எத்தனை காது இருக்கு? 2 தானே? யாருக்காவது மூணாவது இருக்கா? உடம்புல 2 காது, உச்சந்தலையில 1 காது. இது மூன்றாவது காது. இந்த காது தான் அசரீரியை கேட்கக்கூடிய காது. இந்த காது இல்லை. இந்த 2 கண்கள் இங்க இருக்கு, மூன்றாவது கண் நெற்றியில இருக்கு. இந்த 2 கண்களால் தெய்வங்களை தரிசனம் பண்ண முடியாது, மூன்றாவது கண் மட்டுமே பார்க்க முடியும். அதே போல கடைசி ஒரு சீக்கிரட்டையும் சொல்லிடுறேன். ஏன்னா சந்து மத்தில இதை எடுத்து வெளியில வச்சு சொல்லிவிடும். கேட்டா கேளு, கேட்காட்டி போ, பரவாயில்லன்ட்டு. இங்க 2 மூக்குத்துவாரங்கள் இருக்கு இல்லையா? உள்ளார ஜீவாத்மா கிட்ட, இங்க அமர்ந்து இருக்கக்கூடிய ஜீவாத்மா கிட்ட ஒரு மூக்குத்துவாரம் இருக்கு. அதற்கு பேர் மூன்றாவது மூக்குத்துவாரம். கோவிலுக்கு போனவுடனே என்னங்க பண்றாரு பூசாரி? உங்களை பார்த்த உடனே வணக்கம் சொல்றாரு, புரிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அந்த சாமி கிட்ட போய் நின்றுக்கிட்டு கையில என்ன எடுத்துக்கிறார்? மணி எடுத்துறார். இந்த கையில என்ன எடுக்கிறார்? தட்டுல விளக்க வச்சு இப்படியே செய்யறார். அதுலயே வந்து ஊதுபத்தியும் வச்சிருக்காரா? சரி, இப்ப காமிக்கிறார். ஏங்க இதை பண்ணணும்? கேட்க வேண்டியதானே? அங்க போறீங்க, அந்த ஐயரே கேளுங்க. ஏப்பா ஊதுபத்தி, அப்புறம் விளக்கு, அப்புறம் இந்த மணி எதுக்குப்பா இதுன்னு? சான்றோர்கள், ரிஷிமுனிகள், கலியுக மக்களுக்கு இது கொஞ்சம் குறைச்சு, நான் சத்தியமா குறைச்சு, எனக்கு 3 டிகிரி இருக்கு, ஆனாலும் மடையன்னு என்னை சொல்லிக்குவேன்.
யாருக்கு ஆத்ம ஞானம் இல்லையோ அவன் என்ன செஞ்சாலும் என்ன லாபம்? எல்லாம் வீண். என்ன வேணும்? இது எதற்காக எடுத்து சொன்னார்கள்னு சொன்னா, அந்த மணி ஓசை உங்களுடைய மூன்றாவது காதை செயல்படுத்துங்கிறதுக்கு இண்டிகேஷன். அந்த வெளிச்சம் தீபத்தை காமிச்சார் இல்லையா, மூன்றாவது கண்ணை செயல்படுத்து, உள்ளே இருக்கும் இறைவன் தெரியுமா. இப்ப எப்படி காமிக்கிறப்போ இந்த கண்ணுல பாக்குறேன், அது போல உள்ளார வெளிச்சம் வந்தால் அந்த தெய்வம் தெரியும். கடைசியா மூன்றாம் மூக்குத்வாரம் சொன்னேன்ல, அதுக்கு தான் இந்த ஸ்மெல், அகர்பத்தி. அதுலேயும் முக்கியமாக ஜாஸ்மின், ரோஸ், சாண்டல்வுட், ரொம்ப அற்புதமான மனங்கள். இதை வச்சு தியானம் பண்ணுங்க. நீங்கள் என்ன தியானம் இப்போ பண்ணுறீங்களோ அந்த பிரமிட் தியானம் பண்ணுறப்போ இதை சேர்த்துக்கங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதோடு சேர்த்து கடைசியாக எல்லாருக்கும் இந்த 2 ஆள்காட்டி இருக்கு இல்லையா, நல்லது. எப்படி பரம்பொருளை பார்க்கிறதுன்னு கேள்வி கேட்டீங்க. கர்மாவை அழித்தால் பரம்பொருள் தெரிவார். ஏன்னா கடன் வாங்கிட்டீங்க, கடன் அடைக்காமல் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். கடன் அடைக்கிறது எப்படின்னு கேட்டால் வெறும் கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணால் பத்தாது. இப்போ அற்புதமாக நேற்று வந்த ஆட்கள் போட்ட மியூசிக் இன்னைக்கு காலையெல்லாம் பட்டையை கிளப்பிட்டார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் எந்திரிச்சேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் நிற்க வேண்டியது வரும். சொல்லிட்டேன், எல்லா காம்படிஷன்லும் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆகட்டும், எல்லா லெவலையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் தான். கிட்டத்தட்ட என் பொண்டாட்டி என் டான்ஸை பார்த்து தான் எனக்கு மயங்கினாங்கன்னு சொல்லலாம். நீங்கள்லாம் இருக்கிறதுனால தைரியமாக பேசிட்டேன். அப்புறம் காரில் போகிறப்ப எனக்கு தனியாக லெக்சர் நடக்கும், அதை அப்புறம் பார்த்துக்குவோம். என்னுடைய மனைவி முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க, கவலைப்படாதீங்க. அதனால தான் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க அப்புறம் கேள்வி கேட்பாங்க. அப்போது கர்ம வினையை அழிக்கும் செயல் எப்படின்னு சொன்னால், எங்களுடைய ஆத்மநாத யோகம் அப்படிங்கிற பாதையில் 3 வகையாக சொல்லித்தரோம். சார் ரெடியாகவே வந்துட்டாருப்பா, எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டார். இது 108 மணிகளை கொண்ட மாலை, எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், எப்படி வேணால் வாங்கிக்கலாம். நாம தீட்சைன்னு சொல்லி ஒரு குருநாதரை அணுகி, நான் சைவமாக இருக்கின்றேன், மது போதை பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டேன், உபயோகிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நாம தீட்சைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் பகவான், பிரம், பார்பிரம், மகாகால், சத்தியலோகம்னு சொன்னேன் இல்லையா, சத்தியபுருஷர். இந்த 5 பேருக்கும் உண்மையான நாமம் இருக்குது, உண்மையான பேர் இருக்குது, அவங்களுக்கு உருவம் இருக்குது, அவங்களுக்கு இடத்துக்கு பேர் இருக்குது, அங்கேருந்து வரக்கூடிய நாதம்னு ஒன்று இருக்குது. இப்போது சொன்னேன் இல்லையா, இவர் ஒருத்தர் அடித்து நொறுக்குனாரே, அவர் யூஸ் பண்ண முக்காவாசி இசை உள்ளே இருக்கக்கூடிய இசை. அதனால தான் நீங்கள் எல்லாரும் ஆடுனீங்க. ஏப்பா உங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்டு ட்ரம்ஸு, கித்தாரு, சாக்ஸஃபோன் வச்சுருக்கலாம்ல. யாருக்குமே அந்த இது வரலையோ? ஏன் சாக்ஸஃபோன் வைக்கல? ஏன் ட்ரம்ஸ் அடிச்சிருக்கலாம்ல, டொக்க 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 டொக்கன்னு. என்ன ஆயிருக்கும்? மூலாதார சக்கரம் டான்ஸ் ஆகிருக்கும். ஆசைகள் கிளர்ச்சிகளாக போய் வேறு விதமாக போயிருக்கும். நீங்கள் யாருமே இறைவனை தேடுறதுக்கோ இல்லை நல்ல சிந்தனைகளே இருந்திருக்க மாட்டீங்க. நான் எழுதி தர்றேன். இவர் வாசித்தது அத்தனையும் உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான நாதம், பாதையில் வரக்கூடிய நாதம். அந்த நாதம் என்ன, இந்த இறைவனுடைய உண்மையான திருநாமம் என்ன, அவங்கள் வசிக்கும் இடத்தின் பேர் என்ன, அவங்களுடைய உருவம் என்னன்னு எடுத்து சொல்கிறது நாமதீட்சை. அந்த நாமதீட்சையை கொடுத்துட்டு 3 விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க: சுமிரன், தியானம், பஜனை. சுமிரன்னா என்ன? ஜபம். அதுதான் இந்த மாலை, 108 மணிகளை கொண்ட மாலை. இதை சொல்லி தருவோம். என்ன, 15 நிமிடம். தினம் ஒரு நாள் குளிக்க போனீங்கன்னா எவ்வளோ நேரம் குளிக்கிறீங்க? சோப்பு போட்டு வெளியில் வர்றதுக்கு லேடிஸை கேட்கக்கூடாது, அப்புறம் எனக்கு மேலே சண்டையே வரும். ஜென்ஸை கேட்டுக்கிறேன். 5 நிமிஷம் குளிப்பீங்களா? 10 நிமிஷம் குளிப்பீங்களா? ஷாம்பு போட்டால் 15 நிமிஷம் குளிக்கலாம்ல. சரி, வெளியில் சொல்ல வேண்டாம். அது உடலுக்கு உண்டான குளியல், ஆத்ம குளியல்னு இருக்குது. ஜீவாத்மா மேலே கர்ம வினைங்கிற போர்வை விழுந்ததுனால தான் 3ஆம் கண்ணு மூடி போச்சு. உங்களால் எதுவும் பார்க்க முடியலை, உணர முடியலை, எதையும் சேர்க்க முடியலை. அப்போது ஜீவாத்மாவுக்கு என்ன சோப்பு போட்டால் போகும்? லக்ஸா, டவ்வா, ஹமாமா. ஜீவாத்மாவுக்கு போட வேண்டிய சோப்பு அந்த நாமதீட்சை. ஒரு நாளைக்கு 15 நிமிடம் ஆகும் இதை செய்கிறதுக்கு. நீங்கள் குளிக்கிறத விட நேரம் குறைச்சி இந்த 15 நிமிடம் இந்த மாலையை வச்சு செய்கிறத சொல்லித்தருவோம். அதை எப்போ? தீட்சை வாங்குறப்ப, இப்போ இல்லை. அந்த தீட்சை வாங்கிட்டு சிம்ரன் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் குளிச்சா போதும். இப்போ இருந்து ஆரம்பித்தா கூட உயிர் போகிறதுக்கு முன்னாடியே 3ஆவது கண் திறந்து தெய்வங்களை பார்த்து தரிசனம் பண்ணி, தேவலோகங்களை பார்த்து, அதற்கு மேல் உள்ள லோகங்களை பார்த்து, உங்களுடைய வீடாகிய பேரற்ற பரம்பொருள் அனாமி தேஷ் அங்கே வரைக்கும் போகலாம். இந்த உடம்புல இந்த புருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்திற்கு என்ன பேருன்னு தெரியுங்களா? பிண்டு, பிண்டம். பிண்டம் என்ன செய்வீங்க? பொதுவா கொண்டு போய் ஆற்றுல விட்டுறோம் இல்லை? உடம்புல காலில் இருந்து புருவம் வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு பேர் பிண்டு.
புருவத்தில் இருந்து லிங்கலோகம், இது ஸ்தூல சரீரம். லிங்கலோகம்னு உள்ளார இருக்கு, தெய்வங்கள் வசிக்கக்கூடிய லோகம். அந்த லிங்கலோகத்திற்கு பேர் அண்டு. தெய்வங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலை பிரம்மாண்டு. பிரம்மாண்டத்திற்கு மேலே சத்தியலோகம். இத்தனை லோகங்களை தாண்ட வேண்டும். மாயை எங்கிருந்து வந்தது தெரியுமா? உங்கள் மனம் எங்கிருந்து வந்தது தெரியுமானா, லிங்கலோகத்தில் இல்லை, லிங்கலோகத்துக்கும் மேலான ஒரு இடத்துல இருந்து ஜீவாத்மா கூட சேர்ந்து கீழே வந்துருச்சு. அதனால மனதை வெல்வது மிக மிக கடினம். உயிருடன் உள்ள குரு இல்லாமல் முடியாது. நிறைய பேருக்கு இப்படி ஒரு சிந்தனையும் இருக்கு, புத்தகத்தை படித்து குருவாயிடலாமான்னு. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஸ்விம்மிங் பழகணும், என்ன செய்வீங்க? தரையில் படுத்து இப்படியே செய்வீங்களோ? ஹை, ஸ்விம்மிங் பழகியாச்சு, ஆற்றுல போய் குதிச்சிடலாமா? அப்புறம் உங்களை தூக்குறதுக்கு 4 பேர் வரணும். ஆன்மீகம் மிகவும் கடினமானது, குரு இல்லாமல் நடக்காது. புத்தக அறிவு தேடுதலுக்காகத்தான். சேர்த்து வச்சுக்கோங்க. சாமி சொன்ன மாதிரி படிங்க. ஆனால் நான் அதை படித்து எல்லாம் தெளிஞ்சிட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி இருந்தால் நான் மறுபடியும் இன்னொன்று சொல்கிறேன். நான் எம்பிபிஎஸ்க்கு ஏன் காலேஜுக்கு போகணும்? ஏன் கஷ்டப்பட்டு படித்து எவனோ ஒருத்தன் கரெக்ட் பண்ணி என்னை பாஸ் ஆக்கி ஃபெயில் ஆக்கி பாஸ் ஆக்கி வெளியில் அனுப்புகிறான்? வேண்டாம்ல. எம்பிபிஎஸ் புக்கை வாங்குறேன், வீட்டில் உட்காரேன், படிக்கிறேன். வாங்க, நாளைக்கு உங்கள் வயிற்றை கிழிச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், வந்துடுவீங்களே என்கிட்ட? நல்லா தச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. நான் அந்த புக்கை மனப்பாடம் பண்ணிட்டேனே. கையில் கத்தியை எடுத்துக்கொள்ளவும் எடுத்துட்டேன், போடு கீச்ச கீறிட்டேன். ரத்தத்தை பார்த்தோன்னா மயங்கி கீழே விழுந்துட்டேன். ஆளும் அவுட்டு, டாக்டரும் அவுட்டு. இப்படித்தானா? இப்படித்தானா? புத்தக ஞானம் ஏட்டு சுரக்காய், கறிக்கு உதவாது. படிங்க, தேவை, மிக அவசியம். ஏன்? நல்ல பொழுதுபோக்கு வேணும். கண்ட விஷயத்தை எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன், அது போதும். உள்ளதிலேயே மிக பாவங்களை செய்ய வைக்கக்கூடிய ஒரு கருவி மொபைல் ஃபோன். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல புத்தகங்களை படிங்க. உங்களை என்ன செய்யும்? ஜீவாத்மாவை மேலே எழுப்புறதுக்கு உதவியாக இருக்கும். நான் யாருங்கிற கேள்வி அப்பவாவது கேட்பீங்க. நான் யார், எங்கிருந்து வந்தேன், இந்த மரணத்திற்கு பிறகு எங்கே செல்ல போகின்றேன், இந்த 3 கேள்வி கேளுங்க. சந்து மகாத்மாக்கள் உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. ஆள் அடையாளம் எப்படி இருக்கும், டிகிரி போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை வரும். அவரை பார்த்த உடனே உங்களுக்கு நம்பிக்கை சுரக்கும். இவர் என் கேள்விகளுக்கு பதில் சொல்வார். இப்போ அந்த 3 விஷயங்களில் முதல் விஷயம் சொல்லிட்டேன், தியானம். இது இரண்டாவது, சுமிரன், மன்னிக்கணும், ஜபம், தியானம், சுமிரன், இந்த மாலை வைத்து செய்தல். இரண்டாவது தியானம். நீங்கள் எல்லாரும் அற்புதமாக பண்ணுறீங்க. உங்களை கவனித்தேன். நான் முதல் நாள் வந்தப்போ நீங்கள் எல்லாரும் தியானத்தில் உட்காரப்ப நானும் உட்காந்துருந்தேன். என் மனைவிக்கும் அற்புதமான அனுபவம், எனக்கு மிக அற்புதமான ஒரு அனுபவம். அவ்வளவு நல்லா இங்கே இருக்குது தியானம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறீங்க. கண்களை சாதாரணமாக மூடிக்கொண்டு இருபுருவ மத்தியில் கவனத்தை வைத்துக்கொண்டு அந்த ஜீவாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல எல்லா எனர்ஜியும் கொண்டு போய், அதுதான் ஆகாயம், இதுதான் ஆகாயம். ஆகாயத்தில் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா ஆகாயத்தில் மேலே ஒரு கதவு இருக்குது. அது கொஞ்ச நாள் கழித்து தெரியும். அந்த கதவு திறந்த உடனே வெளிச்சம் வரும். வெளிச்சத்துக்கு அந்த பக்கம் காட்சிகள் கிடைக்கும். கண்ணை திறப்பது முதல் விஷயம், முடிவு அல்ல, ஆரம்பம். 3வது கண் திறந்தால் தான் பயணம் வரும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, டிக்கெட் வாங்குறீங்க, பிளாட்ஃபார்மில் நின்றுட்டீங்க, போதும்ல, டெல்லிக்கு போயிடலாம்ல. ட்ரெயின் வந்துட்டு போகுது, நான் ஏற மாட்டேன், நான் தான் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டேன்ல, டிக்கெட் வாங்கிட்டேன்ல. ட்ரெயின் ஏறணும், அது டெல்லிக்கு போகிற ட்ரெயினில் ஏறணும். நீங்கள் பாட்டு மாறி போய் கன்னியாகுமரி ட்ரெயினில் ஏறிட்டு டெல்லியை காணும்னு சொன்னால் யார் தப்பு? இதே போல் தான் ஆன்மீகம். புருவ மத்தியில் ஏறி உக்காந்து 3ஆம் கண் திறக்கப்படும். அந்த குருவின் திருவடியை பிடித்து அழுது 3வது கண்ணை திறந்து அந்த பக்கம் பார்க்கணும். அப்போ பார்க்குறப்ப தான் தெய்வலோகங்கள் தெரியும், தேவர்கள் தெரிவாங்க, எல்லாமே கண்ணுக்கு தெரியும். இது கற்பனை விளையாட்டெல்லாம் கிடையாது, உண்மையானது. ஸோ 2வது தியானம், 3வது பஜனை. நான் பஜனைன்னு சொன்ன உடனே இப்போ ஆளுங்களாம் ரெடியாக இருப்பீங்க. சார் இதை காணமே சார், அடிக்கலாமா சார் அப்படின்னா இல்லை. அப்போதே ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள்கிட்ட 2 பேர் எல்லாம் இந்த 2 விரல் இருக்கா, ஆள்காட்டி விரல் எல்லாட்டையும் இருக்கான்னு. எங்களுடைய பஜனையை காமிக்கிறேன் பார்த்துக்கங்க. வீட்டில் இருக்கிறப்போ 2 தலைவாணி தொடையில் போட்டுக்கங்க, இப்படி கை வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணுவோம். இப்படி ஒரு பெல்ட்டை மாட்டிக்குவோம். இந்த பெல்ட்டை இப்படி காலில் போட்டுக்குவோம். கையை இப்படி வச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரலை காதில் வச்சு மூடிக்கும். ஆத்ம பூஜை, இதற்கு பேர் பஜனை. ஜீவாத்மா இந்த 2 காதுகளை மூடிவிட்டு இந்த 3வது காதில் கவனத்தை வைக்கிறப்போ, தியானத்தில் எப்படி இந்த இடத்துல கவனம் வைக்கிறீங்களோ அது போல் இங்கே கவனம் நீங்கள் வைக்கிறப்போ ஜீவாத்மாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நாதம் கேட்கும். வெளியில் இருக்கக்கூடிய சத்தத்துக்கே இந்த டான்ஸ் ஆடினீங்கன்னா உள்ள சத்தம் கேட்டால் என்ன ஆவீங்க? நான் யோசிச்சு பார்த்தேன். சத்தியமாக கண்ணை திறக்க மாட்டீங்க. நாதம் உள்ள ஒலிக்கும். அந்த மனுஷன் அந்த நாதத்தெல்லாம் அடித்து நொறுக்கிட்டான். நான் பேசாமல் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஏன்னா எல்லாமே ஆன்மீக நாதம். அவர் அடித்தது அத்தனையும் ஆன்மீகம். எதுன்னு இப்போ சொல்ல மாட்டேன், அது காலம் வரட்டும். ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு குருநாதர் கூட இருக்கீங்க, என் செயல் இதை கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஆத்மநாத யோகம்னா என்னங்கிறத சொல்கிறதுக்காக வந்திருக்கேனே தவிர மாற்றுறதுக்காக வரலை. ஆசை ஒன்று வந்து, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் திண்டுக்கல்ல இருந்து ஒரு டாக்டர் வந்தார், அவருக்கு பேர் கணேஷ், மனநல மருத்துவர், ஆனால் ஆத்மநாத யோகத்தை பற்றி சொன்னாருன்னு ஏதாவது ஆசை இருந்தால் கேட்கலாம், தவறே கிடையாது. தேடுதல் இருந்தால் தேடலாம், எல்லாமே ஒரே பாதை தான், கொஞ்சம் முன்ன பின்ன. சரி, இப்போ இது இருக்கட்டும். கூடயே சேர்த்து எனக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சாங்க, சார் நீங்கள் உங்கள் அனுபவத்தையும் சொல்லிடுங்க. ஏன்னா எதை வச்சுட்டு இந்த மனுஷன் இவர் பாட்டு இவ்வளோ பேசுகிறாரு, ஒரு பேச்சாளர் போல். அது யார் பட்டிமன்றத்தில் ஒருத்தர் வந்து பேசுவார், அவர் வந்த உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடும். அவர் பேசுகிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை, அவரை பார்த்த உடனே சிரிப்பு. அவர் பேர் என்னங்க? சாலமன் பாப்பையா இல்லை? அப்புறம் திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் வந்தார், லியோனி. இவங்களெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. கஷ்டப்பட்டு படித்து 4 டிகிரியை வாங்கி ஏதாவது பேசலாம்னு சொன்னால், அறிவியலில் பேச வந்த உடனே தூங்குறது, இல்லைன்னா ஃபோனை கையில் எடுத்துகிட்டு ஹலோ ஹலோ இருங்க இந்த வெளியில் வந்து பேசுகிறேன், போனவர் வரமாட்டார். நானும் பேசுகிறப்ப திரும்பி பார்ப்பேன், வந்துடுவார் இப்போ வந்துடுவாருன்னு. ஓப்பா போ, நாங்கள் எங்கள் டெக்னிக்கே இவ்வளவு தானே, இவ்வளவு தான். காமெடி தான் இந்த வாழ்க்கை. அப்போது என்னுடைய அனுபவத்தை எடுத்து சொன்னால் கொஞ்சம் எனக்கு மரியாதை கிடைக்கும்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னை டாக்டர் அவங்க பாவம் அவங்க மிரட்டினாங்க, டாக்டருக்கு இவ்வளோ தான் கையை தட்டுவீங்களான்னு. விட்டு அடிச்சிருப்பாங்க, அதனால தான் நல்லா தட்டிட்டீங்க. சரி, 1994ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் மாற்றம் ஏற்பட்டப்போ குருநாதர் கிடைத்தார். அது வரைக்கும் சுத்த அசைவம் சாப்பிடுபவன், சுத்த அசைவ பிரியன். கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் அடிப்பேன். என் பொண்டாட்டி இருக்க, காதை க்ளோஸ் பண்ணிக்கப்பா. அவங்களுக்கு தெரியாததா, வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்களா, மாட்டினேன். என் முன்னாடி வரிசையில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் எழுப்பி காமிக்கிறேன், பொண்டாட்டி யாருன்னு காமிக்கிறேன். நீங்களே கொஞ்சம் பயப்படுவீங்க, பரவாயில்ல. 1994 ஒரு பெரிய வாழ்க்கையின் திருப்பமான ஒரு விஷயம் நடக்கிறப்போ குருநாதர் கிடச்சி அங்கே போய் அவரை பார்த்துட்டு தீட்சை வாங்கிக்கிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பித்தேன். நான் படித்த முதல் புத்தகம் அங்கே முன்னாடி வச்சுருக்காங்க, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. ட்ரெயினில் போகிறப்பவே அந்த புத்தகத்தை படித்தேன். ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்குள்ளார மலர்ச்சி ஏற்படணும்னா அதை படிங்க. கண்ணில் இருந்து தண்ணி கொட்டிச்சு 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 அழுதுகிட்டே போனேன். நீ எல்லாம் மனுஷனாடா, குருநாதரை மறந்து வாழ்க்கை போகசுவங்களை அனுபவித்து கண்ட மாமிசத்தை சாப்பிட்டு குடித்து அலைஞ்ச நீ மனுஷனான்னு என் மனசனை கேட்டுச்சு. அழுதேன் 3 நாள் ட்ரெயின் பிரயாணம் அழுதேன். அதில் 3ஆவது நாள் வேறு ரொம்ப சூப்பராக ஒன்று ஆச்சு. முன்னாடி இருந்த குட்ஸு ட்ரெயின் தடம் புரண்டுருச்சு, எங்கள் வண்டியை ரிவர்ஸில் விட்டாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது அப்போது, இப்போ நல்லா பேசுவேன். டிடிஆர்கிட்ட கேட்குறேன், சாமி மதுராவுக்கு வண்டி போகுமா? போகும், ஆனால் என்ன டைம் போகும்னு கேட்கக்கூட, இட்ஸ் கால்ட் இஸ் அ டெட் ட்ரெயின். டெட் ட்ரெயின்னா தெர் இஸ் நோ டைமிங், போகிறப்போ போகும், ஆனால் மதுரா போகும்ட்டார். வண்டியிலே உட்காந்துட்டேன்னா பயம். நார்த் இந்தியாவில் உள்ளே போனால் என்னை மிரட்டி வச்சுருக்காங்க, தூக்கி கொண்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்கன்னு. அப்புறம் இங்கே யார் பதில் சொல்கிறது இல்லையா? லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் கல்யாணம் பண்ணல. அவங்க பாட்டு துப்பாக்கி மனையில் நம்ம கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு ட்ரெயினை விட்டு இறங்கவே இல்லை. சாமி கும்பிட்டு உள்ளே உட்காந்துட்டேன். என்னோட அம்மா அவங்களும் பெரிய கைனகாலஜிஸ்ட், திண்டுக்கல்லுடைய முதல் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சுஷீலான்னு அவங்க பேர், இப்போ இல்லை. அவங்க என் மேலே ரொம்ப, அதான் சொன்னேனே, 2வது குழந்தை மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. டேய் சன்னியாசி கின்னியாசி ஆகிட மாட்டல்லடா, நீ போகிறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா, வந்துருவல்லடா திருப்பி அப்படின்லாம் கேட்டாங்க. அந்த காலத்தில் அட்டை டிக்கெட்டு தெரியும்ல, அட்டை டிக்கெட் எடுத்து காமிச்சேன். ரிட்டர்ன் ஜேர்னியும் புக் பண்ணிட்டேமா, கண்டிப்பாக திருப்பி வந்துடுவேன், கவலைப்படாதீங்கன்னு. அப்போ என்னை ரொம்ப பிரியமாக கொஞ்சம் கிரேப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அந்த பிரயாணத்தில் போயிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கிரேப்ஸ் சாப்பிட்றப்ப கண்ணிலேருந்து தண்ணியாக ஒழுகுது. குருநாதரை நினைத்து, குருவே இது உனக்குன்னு சொல்லிட்டு நான் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கிரேப்ஸ் ரொம்ப சுவையாக இருந்தால் அது குருநாதருக்குன்னு சொல்லிட்டு, கிரேப்ஸ் புளிச்சதுன்னா அது எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு போயிட்டே இருக்கேன் ட்ரெயினில். இந்த குட்ஸ் டீரெயில்மெண்ட் ஆகி ட்ரெயின் ரிட்டர்ன் வந்துச்சா, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி பாட்டில் இல்லை. அந்த காலத்தில் 94 எந்த தண்ணி பாட்டிலும் இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ பிளாட்ஃபார்மில் நின்னா தண்ணி பிடிச்சிட்டு குடிச்சுக்குவோம். தண்ணியும் இல்லை, பிளாட்ஃபார்மும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, பேண்ட்ரி இல்லை. மிக கொடுமையான ஒரு காலகட்டம். அப்போது கண்களை மூடி உள்ளே சொல்கிறேன் குருநாதர்கிட்ட, சுவாமி இவ்வளவு நேரம் கிரேப் சாப்பிட்டப்போ உனக்குன்னு சொன்னேன், இவ்வளவு பசிக்குது, எதுவுமே கிடைக்காதான். அடுத்த வினாடி அந்த சிந்தனை வந்து மனசில் நிற்கிறதுக்கு முன்னாடியே பசி நின்று போச்சு, தாகம் நின்று போச்சு, வயிறு ஊதி ஒரு ஏப்பத்தோடு முடிஞ்சது. மெய்க்கூச்செறிதல், என்னால் நம்பவே முடியலை. நான் அப்போ MBBS ஃபைனல் இயர், நம்ம ஈஸியாக ஏமாத்தாலாம் எங்களை முடியாது.
என்னுடைய பசி நின்று தாகம் நின்று ஏப்பத்தோடு முடிஞ்ச உடனே யோசித்தேன், யாருப்பா இவர்? ஏன்னா ஜெய் குருதேவுங்கிற திருநாமம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தேன். அதை தவிர எனக்கு தெரியாது, அவரை சந்தித்ததில்லை. சரின்னு சொல்லி கரெக்டாக இப்படி அப்படின்னு சொல்லி ராத்திரி 2:30 மணிக்கு மதுரா ஜங்ஷனில் இறக்கிட்டாங்க. நம்மளுக்கு என்ன ஆசைன்னா, நம்மளை இங்கே நினைக்கிறோம்ல, பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னே பிரதீப் சார் காரில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாருன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லை? பிரதீப் சார் சும்மா தானே இருக்க, வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். நானும் அப்படித்தான் நினச்சேன். நான் இறங்கின உடனே குருநாதர் கையில் மாலையோடு நிற்பார், நம்மளை போட்டு கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு. இறங்கினே யாருமே இல்லை, மிலிட்ரி இருந்துச்சு. அப்பாடா, ஏன்னா நார்த் இந்தியா 94 நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, தனியாக போய் பாருங்கள். அதெல்லாம் என்னை மாதிரி கள்ளம் கபடம் இல்லாத பையனாக போயிருக்கணும். எவ்வளோ பயம்னு எங்களுக்கு தான் தெரியும், அதுவும் லாங்குவேஜ் தெரியாமல். ஒரு 3:30 மணி போல் ஒரு வயோதிகர் வந்தார், ரொம்ப வயதானவர். கையில் ஒரு ஓடு, ஒரு குச்சி, ஏதோ ஒன்று ஹிந்தியில் பேசினார். என்ன பிச்சைக்காரன் பிச்சை தானே கேட்பான்னு சொல்லிட்டு கையில் காசு எடுத்து போட போனேன், வேண்டாம்ட்டார். சரி, நம்ம காசு பிடிக்கல போல, போ எனக்கு 1 ரூபா லாபம்னு உட்காந்துட்டேன். திருப்பி பேசுகிறத விடல, பேசிக்கிட்டே இருந்தார். என்னன்னு காது கொடுத்தா சாய் வேணும்னார். சாய் பார்த்தா இங்கேருந்து அந்த தூரத்தில் ஒருத்தன் தள்ளுவண்டியில் சாய் வித்துட்டு இருக்கான். அவருடைய கோப்பையிலேருந்து காசு எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. நான் அதை மறுத்துட்டேன், வேண்டாம் சாய் இந்த தர்றேன் இரியான்னு சொல்லி. எனக்கு என்ன பையனை பைய தூக்கிட்டு ஓடிடுவான் போலன்னு சொல்லிட்டு பைய தூக்கி முதல் நான் மாட்டிக்கிட்டேன். நேராக போய் அந்த சாய் வாழாக்கிட்ட சாய் வாங்கிட்டு வரேன். மண் குவளையில் கொடுத்தான். முதல் தடவை பார்க்குறேன் வாழ்க்கையில், மண் குவளையில் கூடயா குடிக்கலாம்னு. கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 50 பைசா தான் ஒரு இதில் அந்த ஓட்டில் போட்டேன். சாயும் உள்ளே வச்சுட்டு அந்த காசை எடுத்து இப்படி கண்ணில் வச்சுட்டு ஏதோ ஹிந்தியில் சொல்லி சிரிச்சுட்டு அதை வச்சுட்டு சாய் குடிக்க ஆரம்பித்தா நான் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஒரு 1-2 நிமிடங்கள் போயிருக்கும். திரும்பி பார்க்குறேன், அவரை காணோம். சரி உட்காந்து டீ குடிக்கிறாருன்னு பார்த்தேன், காணோம். தேடி பார்த்தேன், ஆளை காணோம். எனக்கு மறுபடியும் எல்லா முடியும் ரோமங்கள் எந்திரிச்சு நின்றுடுச்சு உடம்புல. இவர் யாருன்னு தெரியலையே, எதுக்கு வந்தார், என்கிட்ட சாய் குடிக்கவா வந்தார்? எல்லா பக்கமும் தேடிட்டேன். ஒரு ஆள் தூங்கியிருந்தா கூட, போரை போட்டு மூடி இருந்தால் கூட சந்தேகம். ஒரு ஆள் கூட இல்லை, ஈ காக்கா இல்லை, எதுவுமே இல்லை. பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட 50 மீட்டர் 2 சைட்லேயும் யாரும் இல்லை. பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த ட்ராக்லையும் பார்த்துட்டேன், மனுஷன் விழுந்துட்டானான், அதுவும் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மதுரை ஆசிரமம் போய் சேர்றேன். குருநாட்டு தீட்சை வாங்கிட்டு எங்கள் ஹாஸ்டலில் தான் இருக்கேன், MBBS டைம். அப்போ தான் தியானம் வந்து ரொம்ப உருக்கமாக பண்ணேன். அந்த பண்ணுற நிலையில் தான் குருநாதர் ஒரு மிகப்பெரிய கருணையை காமிச்சார். தயவு செஞ்சு தியானம் பண்ணுறவங்க நான் செஞ்சிட்டேன்னு எப்பயுமே சொல்லக்கூடாது, யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. குருவின் கருணை இல்லாமல் எந்த அனுபவமும் ஆன்மீகத்தில் கிடைக்காது, மனசில் வச்சுக்கோங்க. குருநாதருடைய பெரும் கருணையால் என்ன ஆச்சு, ஒரு நாள் உட்காந்து இப்படியே 3 மணி நேரம் கும்பிடுவேன் அசைவில்லாமல், காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், என் உடம்புல இருந்து வெளியில் வந்து நான் மேலே நிற்கிறேன். என் உடல் கீழே இருக்குது, நான் மேலே நிற்கிறேன். நான் திரும்பி பார்க்குறேன், அதுதானா இதுதானா உடல்? அப்போ நாங்கிறது யாருன்னா நான் வேறு, அது வேறுன்னு காமிச்சு கொடுத்துட்டார். திருப்பி கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சார். இப்படி ஒரு 6 மாத காலம் நானும் என் குருநாதரும் விளையாண்டு முடித்தோம். நினச்ச உடனே உடம்பை விட்டு வெளியில் வர்றது, மறுபடியும் உள்ளே போகிறது. இந்த விளையாட்டில் இருந்து வந்த விஷயம்தான் எதுக்குடா இப்போ இந்த உடம்பை வச்சு இந்த உலகத்தில் இருக்கோங்கிற அளவுக்கு சிந்தனை போயிடுச்சு. ஆசைகள் விட்டு போச்சு, பற்றுகள் விட்டு போச்சு. கல்யாணம் பண்ணவா வேணாமான்னு யோசித்தேன், டிமிக்கு கொடுத்துடலாமான்லாம் யோசித்தேன். குருநாதர் மாட்டி விட்டுட்டார். அந்த பிள்ளையே தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டார். அதனால் கல்யாணம் பண்ணி இப்போ 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு MD அனஸ்தீசியா முடிக்க போகிறா. கல்யாணமாகி ஜனவரியில் நான் தாத்தாவாக போகிறேன். அதெல்லாம் வேறு விஷயம். பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பெங்களூரில் வேலைக்கு இருக்கான், நல்ல உத்தியோகத்தில், 2 குழந்தைகள். இவ்வளோ தூரம் வாழ்க்கையை தாண்டி வந்துட்டேன். குருநாதர் 2006ஆம் ஆண்டு எங்கள் வீட்டில் வந்து 37 நாள் தங்கினார். அவருக்கு 20 கோடி சிஷ்யர்கள். அதில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் 37 நாள் தங்கியிருக்கார், திண்டுக்கல்ல. இது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். எனக்கு போட்ட பிச்சை, இது அருகதையெல்லாம் இல்லை, பிச்சை. அந்த பிச்சையை வாங்கிக்கிட்டேன். அவர் கிளம்பி போகிறப்ப மனதில் வேண்டிக்கிட்டேன், சாமி என்னைக்காவது நான், அவருக்கு வயசு அப்போ 108, எங்கள் வீட்டுக்கு வர்றப்போ. அவர் உடம்பை விடுறப்போ அவருக்கு வயசு 116. அவருடைய ஃபோட்டோ இருந்தால் ஏதாவது காமிக்க சொல்கிறேன், இல்லை இன்னொரு நாள் அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துக்கங்க. 2012ஆம் ஆண்டு அவர் உடம்பை விடுறாரு. இவர் எங்கள் வீட்டிலேருந்து 2006 வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஒரு சின்ன மனதில் ஒரு பிரார்த்தனை, இத்தனை நாள் எங்கள் வீட்டிலேருந்து என்னை உன்னோட மகனாகவே மாற்றிக்கிட்ட, அதனால் நீ உன்னுடைய உடம்புல இருந்து நீங்கி போகிறப்போ என்னுடைய மடியில் தலை வச்சு போகணும். அப்படி இல்லைன்னா நான் உன் பக்கத்தில் நிற்கணும், இந்த ஆசீர்வாதத்தை கொடுன்னு மனசில் வேண்டிக்கிட்டேன். 2012ஆம் ஆண்டு அதே மாதிரியே செஞ்சார். அவருக்கு அருகாமையில் நான் நிற்கிறேன். அவர் உடம்புல இருந்து போகிறப்ப வேறு யாருமே இல்லை. அப்போ உள் மனசில் அதை சொல்கிறார், இப்போ விட்டுட்டு போகிறேன், கவலைப்படாத, உன் கூட எப்பயுமே இருப்பேன், வருத்தப்படாத, நான் போக வேண்டிய நேரம்னு.
குருநாதர் கிளம்பி போகிறப்ப யாருக்குங்க அதிகாரம் இருக்குது, போக வேண்டாம் நில்லுங்க, என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாம்னு சொல்கிறதுக்கு நமக்கு அருகதை இருக்கா? சும்மாவே அருகதை இல்லை. 2 கரம் கூப்பி வணங்கி லேசாக ஒரு சொட்டு கண்ணீர், அதிகமெல்லாம் வரல. ஸ்தூல உடல் மறைய போகுது, வேறு உடம்புல பார்க்கத்தான் போகிறேன், சரி போயிட்டு வா சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் தாத்தாவை. 2012ஆம் ஆண்டு மே மாதம் இது நடக்குது. டிசம்பர் மாதம் ஒரு மெடிக்கல் சர்ஜிக்கல் எமர்ஜென்சி இப்படி வச்சுக்கோ, அதனால் கத்தி வைக்கல, லித்தோட்ரிப்சி, ரீனல் கால்குலை 1 சென்டிமீட்டருக்கு மேலே கொண்டு போய் என்னை படுக்க வச்சு மயக்க மருந்து செலுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க, நல்லா மயங்கி தூங்கி எந்திரிச்சிருக்கேன். இது 2ஆம் முறை பண்ணுறப்போ இந்த 2 புருவங்களுக்கு நடுவில் ஒரு இடம் இப்படியே திறந்துருச்சு. திறந்து அப்படி பார்க்குறேன், என் குருநாதர் அனஸ்தட்டிஸ்ட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே அப்படி தலையாட்டி என் கையை அப்படி பிடிச்சிட்டு சடார்னு மேலே பறக்கிறோம். ஆகாய மார்க்கத்தில் பறக்கிறோம். பூமி சுருங்குது, எல்லாமே சுருங்குது, நிறைய லோகங்கள் தெரியுது. பியூட்டி என்னன்னா, என்னுடைய படுத்திருக்கக்கூடிய உடலும் தெரியுது, என் தாயார் தெரியுறாங்க, லேப் டெக்னீஷியன் தெரியுறாங்க, அவங்க பேசுறது கேட்குது, இந்த சைடு லோகம் தெரியுது, என் பின்னாடி இருக்கிற லோகம் தெரியுது, அத்தனையும் தெரியுது. 40 நிமிடங்களுக்கு இப்படியே பிரயாணம் நடந்துச்சு. அழகழகான லோகங்கள். மாயையின் வடிவத்தை காமிச்சார். இங்கேருந்து தான் மாயை உருவாக்கி உங்கள் லோகத்தில் அனுப்புதுன்னு. ரொம்ப அழகானவங்க. மாயையை போல் அழகு வேறு யாரும் இல்லை. ஐஸ்வர்யா ராயெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளவு அழகு. எல்லா லோகங்களையும் தாண்டி போய்கிட்டே இருக்கும். 40 நிமிடம் ஆகுது. அப்போ மெல்ல ஒரு இடத்துல நின்னார். என்னை பார்த்து கேட்குறார், ஏதாவது யாரையாவது பார்க்கணுமாடான் ஹிந்தியில். அப்போது சரளமாக ஹிந்தி வருது, எனக்கு ஹிந்தி தெரியாதுனா அந்த இடத்துல ஹிந்தி பயங்கரமாக பேசுகிறேன். இந்த வாய் பேசலை, வேறு ஏதோ ஒரு குரல் மட்டும் கேட்கு, அவ்வளவுதான். சுவாமி, என்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா 2009 உடம்பை விட்டுட்டார். அப்போ நான் அருகாமையில் இல்லை, பெரிய மன வருத்தம். இப்படின்னாரு. எங்கள் அப்பா அங்கே நிற்கிறார். என் அப்பா கிட்ட பேச முடியுது. எப்படி அப்பா இருக்கீங்கன்னா, நல்லா இருக்கேன்டாங்கிறார். நல்லா ஹெல்த்தியாக இருக்கார். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அந்த உடல் லிங்க லோகத்தில் உள்ள உடல், இது ஸ்தூல லோகத்தில் உள்ள உடல். அங்கே இதே மாதிரி லிங்க லோகம், அந்த லோகத்தில் இருக்க உடல். எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பரப்பலாங்கிறப்போ குருநாதரை பார்த்து வணங்கி ஒரு சின்ன கேள்வின்னு கேளுன்னார். சிரிச்சுக்கிட்டே கேட்டார்னா என்ன கேட்க போகிறோம்னு அவருக்கு தெரியும்ல. சுவாமி, இத்தனை நேரம் எத்தனையோ லோகங்களை காமித்தீர்கள், உங்களுடைய வீடு எங்கே சாமி இருக்குன்னு. சிரிச்சுட்டு இப்படி கையை தூக்கி என்னை ஒரு இடத்துல தூக்கி போட்டார். பார் அப்படின்ட்டார். அந்த காட்சி மட்டும் வர்ணிக்க வேண்டாம்ட்டார். அது பரம்பொருளுடைய இடம், பரம்பொருளுடைய லோகம். அங்கே விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு கிடையாது. நான் அழுகிறேன், என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க, இங்கே விட்டுட்டு போங்கன்னு. எனக்கு என் குடும்பம் வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம், அந்த உடல் வேண்டாம், அதை உடனே எரிக்க சொல்லுங்கன்னு இவ்வளவு சொல்கிறேன். குருநாதர்கிட்ட கதறேன். சிரிச்சுக்கிட்டே உனக்கு வேலை இருக்குது, திரும்பி வாங்குறார். திருப்பி கையை பிடிச்சார். அவர்கிட்ட யார் மறுக்க முடியும்? பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். கீழே வந்தோம், ஆஸ்பத்திரியில் படுத்தோம். அனஸ்தட்டிஸ்ட் வந்து அடுத்த ட்ரக்கை கொடுத்து எழுப்புறாரு. சிரிச்சுக்கிட்டே கெக்கப்புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு சிரிப்பை அடக்க முடியலை. அப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா ஆச்சுன்னு. சொன்னேன், குருநாதர் கூட ஊர் சுற்றினேன்னு. போடா சும்மா அப்படின்னா. அப்புறம் சொன்னேன், என்ன நடந்துச்சு, இந்த தியேட்டரில் என்ன நடந்துச்சு, நீங்கள் எங்கே நின்னீங்க, அவர் எங்கே நின்னார், என்ன பேச சொன்னப்போ அம்மானால் நம்ப முடியலை. ஏன்னா நீ கம்ப்ளீட் அனஸ்தீசியாவில் இருந்தால் உனக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு. அத்தனையும் தெரியுதேம்மான்னு. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த காட்சி நீடிச்சது. அப்புறம் அதை மெல்ல க்ளோஸ் பண்ணிட்டார். வாழ்க்கையில் ஒரு தருணம் வரும், தருணம் வர்றப்போ மீண்டும் திறந்து தருகிறேன். அது வரைக்கும் அமைதியாக கிரகஸ்த ஆசிரமத்தை நடத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் கிரகஸ்த ஆசிரமம். 2013ஆம் ஆண்டு ஜெய்குருதேவ்ங்கிற திருநாமத்தில் இருந்து சத்யபிரபுங்கிற திருநாமத்தை அவர் தான் வழங்கி இதை எடுத்துகிட்டு போய் இதை மக்களுக்கு எடுத்து சொல். யார் யாருக்கு பரம்பொருளை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை இருக்கோ, யார் பரம்பொருள் லோகத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கோ, பரம்பொருள் லோகம்னா உங்கள் வீடு, அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடு. என்ன ஒரே கண்டிஷன், சைவமாக வாழணும், எந்த விதமான மது அந்த போதை மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அதை தான் இன்றைக்கு வரைக்கும் திண்டுக்கல்லில் சத்யபிரபு திருநாம பிரச்சார சங்கம்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன். தினமும் 50 பேருக்கு என்னால் முடிஞ்ச அன்னதானத்தை போட்டுட்ருக்கேன். இந்த ஒரு செயல் மட்டும் நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒருத்தருக்காவது அன்னம் வாங்கி கொடுங்க. யாருக்கு கொடுக்கணும்? ரோட்டில் உட்காந்துக்கவனுக்கு, டே மாப்பிள்ள வா பிரியாணி வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிட்லாம். இது அன்னதானம் ஆகாது. நிறைய பேர் செய்கிறீங்க, சார் நாங்கள் அன்னதானம் நிறைய என்ன மாமா மச்சனை சித்தப்பனெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதான். அது அன்னதானம் இல்லைங்க. உறவை வளர்த்துக்கிறீங்க, மேலும் கஷ்டங்களை தான் வளர்க்க போகிறீங்க. அன்னதானம்ங்கிறது ரோட்டில் யாரோ ஒரு பிச்சைக்காரனோ யாரோ அவனை காசு கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு காசு கொடுக்காதீங்க. காசு கொடுத்தா அவன் போதைக்கு தான் போவான். சோறு வாங்கி கொடுங்க, இல்லை பழம் வாங்கி கொடுங்க, என்ன முடியுதோ அன்னதானம் பண்ணி முடிங்க. இது 3வது வருடம். 25 பேருக்குன்னு ஆரம்பித்தோம், இப்போ 50 பேர்னு சொல்கிறேன். ஆனால் 65லேருந்து 70 பேருக்கு பொட்டணம் போகுது. ஆனால் ஸ்திரமாக 50 பேர்த்துக்கு தினமும் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா குருநாதர் அந்த கட்டளை போட்டார்.
ரோட்டில் உட்காந்துருக்கிறவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடுது. உங்களுக்கும் கடைசியாக ஒரே ஒரு என்னுடைய ஆசை, இந்த இடத்திற்கு வந்திருக்கீங்க, ஏதோ தேடிக்கிட்டு வந்திருக்கீங்க. நிறைய பேர் இப்போ மேலே உட்காந்து பேசுகிறாங்க, எனக்கு இது கிடச்சது அது கிடச்சது அது கிடச்சது, இது எல்லாம் கரெக்ட். கூடயே சேர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் வச்சுக்கோங்க. அது யார்? அப்போதே ஒருத்தர் சொன்னார், நான் தான் அதுன்னு. இல்லை, பரம்பொருள் உங்களுக்குள்ளார ஜீவாத்மாவா ஒரு துளியாக உட்காந்துருக்காரே தவிர பரம்பொருள் அவருடைய லோகத்தில் உட்காந்துருக்கார். கங்கை நீர் மேலே இருந்து சுரந்து வருது, கீழே வருது, ஹரித்வாரை தாண்டி வந்தால் அந்த நீர் எவ்வளோ பொல்யூட்டட்னு உங்களுக்கு தெரியாது. அது ட்ரைனேஜில் கலக்கிறப்போ அதை கங்கை நீர்னு சொல்ல மாட்டீங்க, அதை பாட்டில் அடைச்சி வீட்டில் கொண்டு வர மாட்டீங்க. கங்கைன்னு உங்களுக்கு எங்கே வேணும்னா மேலே சுரக்கிற இடத்துல கங்கோத்திரியில் எடுத்தால் அது கங்கை நீர். அதுபோல் பரம்பொருள் தன் தேசத்தில் உட்காந்துருக்கார். படைப்பில் பல வகையாக மாறி, தெய்வங்களாக மாறி, தேவர்களாக மாறி, செடி கொடி எல்லாமே அவர் தான் வந்து உட்காந்துட்டாருன்னா கதை அதுதான். நீங்களும் நானும் அதுதான். ஆனால் தியரட்டிக்கலி கரெக்ட், ப்ராக்டிக்கலி ராங். ப்ராக்டிக்கலி என்ன? மூன்றாம் கண் திறக்கப்பட வேண்டும், ஜீவாத்மா வெளியில் வரைக்கணும், இந்த வழியில் மேலே போகணும், சத்தியலோகம் வரைக்கும் போய் அந்த தேசத்தை அடைந்தால் நீங்கள் பரம்பொருளை அடைந்து விட்டீர்கள். அது வரைக்கும் கொள்கையை தவற விட்டுறாதீங்க, பாதையில் ஸ்ட்ராங்காக இருங்க. இது அற்புதமான பாதை, நான் பார்த்துட்டேன். அதுலேயும் ஏன் இந்த பிரமிட், ஏன் இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க சொன்ன மாதிரி எத்தனையோ உடல் உபாதைகள், மனசிரமங்கள் இதெல்லாம் இருந்தால் யாருப்பா தியானம் பண்ண முடியும்? அப்போ என்ன செய்யணும்? எடுத்து விடுறதுக்கு ஒருத்தர் வரணும் இல்லையா? இப்போ பத்ரிஜி அதைத்தான் பண்ணியிருக்கார். உங்களை எல்லாம் சீக்கிரமாக நல்ல தியானம் செய்பவர்களாக மாற்றி உங்களையெல்லாம் மாஸ்டர்னு சொல்லப்போ நான் யோசித்தேன். ஏன்னா எங்கள் இதில் இந்த சிஸ்டம் கிடையாதுங்க. குரு சீடன், டீச்சர் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் வில் லேர்ன். மாணவனாக இருங்க, படிச்சுக்கிட்டே போவோம். மாஸ்டர்னு சொல்லிக்கவே வேண்டாம், மாணவனாகவே இருப்போம் கடைசி வரைக்கும். அந்த பரம்பொருளை அடைந்து அவன் திருவடிகளை வணங்குற வரைக்கும் மாணவனாகவே இருந்துப்போம். ஏன் மாஸ்டர்னு சொல்ல சொல்ல உள்ளார ஒரு சின்ன ஒரு இது வந்துடும், நான் வளர்ந்து விட்டேன், எனக்கு நிறைய தெரிந்து விட்டது, இந்த அகம்பாவமும் உள்ளார பாய்சனாக மாறிடும். என்னோட அன்பு கோரிக்கை, மாணவன், சீடன், ஸ்டூடெண்ட் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, இல்லை பழகிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவுதான் விஷயம். என்றைக்குமே பழகி முடிச்சிட்டேன். இந்த நிலையிலையும் இப்பையும் உங்களை பார்க்குறேன், பேசுகிறேன். தெய்வங்கள் பார்ப்பாங்க, பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் சொல்ல வரல, அதெல்லாம் வேற கதை. எனக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது, ஒரு 50-60 பேர் வருவாங்க. கூட்டிகிட்டு வந்திருந்தா இங்கே கஷ்டமாயிடும், அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான், அந்த யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அங்கே ஒரு சங்கம் நடந்துட்டுருக்கு, வேலைகள் நடந்துட்டுருக்கு. அங்கே எல்லாரும் ஆன்மீக அனுபவங்களை வாங்கிட்டு என்னை நம்புகிறாங்க, இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. எப்படிங்க நம்ப வைக்கிறது? அதில் உங்களுக்கு என்னுடைய இது அன்பான பணிவான வேண்டுகோள் என்னென்னா, இதை செய்யுங்க, நல்ல தீர்க்கமாக செய்யுங்க. உள்ளார மனசில் பரம்பொருள் யார்? ஒரு சிஸ்டர் திவ்யான்னு நினைக்கிறேன், கரூர் இல்லைங்களாம்மா, நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சம் மனசில் இருந்தது. அவங்க இருக்காங்களா? வெளில போயிட்டாங்களா? சரி, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அதாவது
ஹலோ, வந்துருச்சுங்களா? சரி, கடைசி 2 நிமிடங்கள். ஆத்மா உடம்புக்குள்ளார இது ஒரு பிரயாணமாக வந்திருக்கு. இந்த உடம்பு ஒரே ஒரு முறை, தயவு செய்து மீண்டும் மீண்டும் மனித உடல் கிடைக்கும்னு கற்பனையில் உட்காந்துடாதீங்க. எத்தனையோ யுகங்களுக்கு பிறகு வந்திருக்கீங்க. எத்தனையோ பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட்டு அந்த பிறவிகளில் சேர்த்த கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியங்களாக சேர்த்து கொண்டாந்து மனித உடலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. விரயம் பண்ணிடாதீங்க. இது விளையாட்டு பொருள் கிடையாது தூக்கி போடுறதுக்கு. நல்ல ஆடைகளோ, வீடோ, வசதியோ, வாய்ப்போ, குழந்தைகளோ, பெருமையோ, புகழோ இந்த உடலுக்கு கிடையாது. பட்டினத்தாருக்கு வந்துச்சு இல்லையா மகன் மூலியமா? காதருந்த ஊசியும் வாராதே கடை வலிக்கு. ஒரு உடஞ்ச ஊசி கூட உன் கூட வராதரா. இதுக்காகவா இந்த உலகத்தில் இவ்வளவு ஆசையோடு வாழ்ந்துட்டு இருக்க? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும் இறைவனை தேடுவீர்கள். உடல் நலமாகும். இப்போ நீங்கள் என்னென்ன இங்கே பண்ணுறீங்களோ எல்லாம் கைக்கு வந்து சேரும். உடல் நலம், மனநலம், உயிர் நலம். ஜீவாத்மா முழிச்சுக்கும். இன்றைக்கி மயக்கத்தில் கிடக்கு, அதை முழிக்க வைங்க. நீங்கள் யாருங்கிறத உணர்ந்துக்கங்க. உங்கள் குருநாதர்கள் நல்ல வழிகாட்டியாக வருவாங்க. எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கி அற்புதமான நாளில் பேச கூப்பிட்ருக்காரு. 9ஆம் தேதி கூப்பிட்டுருந்துருக்கலாம், 8ஆம் தேதி கூப்பிட்ருக்கலாம். முதல்ல நானும் மேடமும் பேசினப்போ 9 தான் டிசைட் பண்ணோம். அப்புறம் 10ன்னோம். என்ன மேடம் மாற்றி மாற்றி வருது தேதின்னே? இல்லை சார், நீங்கள் 11 பேசுங்க அப்படின்னாங்க. சரிங்க மேடம், நீங்கள் சொன்னால் சரி தான். பர்வதம் மேடம் தான் பேசுகிறாங்க. 11ஆம் தேதி எனக்கும் தெரியாது. 11ஆம் தேதி காலையில் ஒரு மணி நேரம் பேசுகிறோம்னு தாராளமாக பேசுகிறேன். என் பொண்டாட்டி பயப்படுவாங்க, உங்களை பேச மைக் கொடுத்தா இறங்கி வர மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதனால் 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் தான். உங்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு கடைசி வேண்டுகோள், இந்த சேவான்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்த குரூப்பில் எந்த ஒரு பிரயாணத்தில் ஒரு குருநாதரோட போகிறீங்களோ அங்கே உங்களால் முடிந்த உடல், பொருள், மனம், ஆவி இந்த 4 வச்சு உதவி செய்யணும். தயவு செஞ்சு இந்த ஒரு அமைப்பை நடத்துறதுக்கு இப்போதைக்கு பிரதீப் சார் மாஸ்டர் அவர் எடுத்திருக்காரு. காலையில் சொன்னேன், உங்களை இருகரம் கூப்பி வணங்கணும். ஏன்னா ஒரு சிறிய சங்கம் நடத்த ரத்தம் சொட்டுது. எவ்வளோ பெரிய சங்கம், நீங்கள்லாம் வந்து போகிறீங்க, எவ்வளவு சாப்பாடு செலவு, தங்குறதுக்கு கரண்ட்டு பில்லு, டீசலு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அந்த பெண்மணி அவங்க ஒரு செக்கு கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தினமும் 10 ரூபா எடுத்து உங்கள் குருநாதருக்காக வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா போதும். மாதம் மாதம் அதை அனுப்பிவிடுங்க. செக்காக போடுங்க, இல்லை கூகுள் பே பண்ணுங்க, இல்லை கேஷாக கொடுங்க. கொஞ்சம் மனசு பெருசாகிறப்ப 100 ரூபா எடுத்து வைங்க. எங்க ஒரு நாளைக்கு 100 ரூபா கூடவா குருநாதருக்கு கொடுக்க முடியாது? இதை வளர்க்க வேண்டாமா? அவங்க ஆசைகள் எல்லாம் கேட்டேன், எனக்கும் ஆசையாக இருந்தது. ஏன்னா நானும் சங்கத்தை வளர்க்குறேன். அப்போ எனக்கு கஷ்டம் தெரியும். நீங்கள் எல்லாம் தான் அதோடைய பில்லர், தூண்கள். நீங்கள் கொடுத்தா தான் வளரும். உடலை வைத்து சேவை செய்ய. நீங்கள் வர்றோம், உட்காரோம், போகிறோம், சாப்பிட்றோம் இல்லைங்க. கையில் விளக்கமாறு எடுத்துக்கங்க, பெருக்குங்க, குப்பைகளை அள்ளி வெளியில் போடுங்க, மரம் நடும் செயல். அவங்க காலையில் சொன்னாங்க, வாலண்டியர்ஸ் வந்து சேர. நீங்களும் செய்யுங்க. வர்ற 2 நாள் 3 நாள் சேவை பண்ணுங்க. இந்த இடம் வளர்ந்து வந்து இன்னொரு 20 வருஷம் கழித்து உலகத்தில் இந்த இடம் திரும்பி பார்க்குற மாதிரி வரணும்னா இன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வரும். உங்களுடைய பேர் அதில் பொறிக்கப்படும். யாருனால மாற்ற முடியும்? நான் போனேன், இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணேன்னு சொன்னால் அது யாரால் மாற்ற முடியுமா? வந்தேன், சாப்பிட்டேன், கிளம்பி போனேன்னு சொன்னால் இதில் நல்லது இல்லைங்க. உடல் மூலியமாக சேவை பண்ணணும், பொருள் மூலியமாக செய்யணும், மனதின் மூலியமாக என்ன பண்ணணும்? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். ஒபீடியன்ஸ், ஒழுக்கம், அதை செய்யணும். கடைசியில் தான் உயிர். உயிர் எப்படி? கண்ணை மூடி மேலே எழுந்திரிச்சு அவர் சொல்லி கொடுக்குறத செய்யுங்க. உள்ளார அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கங்க. உடல் ஆரோக்கியம் தானாக வரும், மன ஆரோக்கியம் தானாக வரும். எல்லா பாதைகள்லையும் இது கிடைக்கும். இது ஒரு வித்தியாசம் இல்லாதது. அதனால் மறுபடியும் உங்களுடைய குருநாதருக்கு என்னுடைய தலை சாய்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, பொறுமையாக உட்காந்து இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்கள் எல்லாரையும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சிரம் தாழ்த்தி வழங்கிக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நான் சத்யபிரபு சொல்லுவேன், சத்தமாக சொல்லணும். சரியா? சத்யபிரபு அப்படின்னு சொல்லக்கூடாது. மனதால் இருந்து நான் உங்களுடைய குருநாதரை வணங்கி அவருடைய திருவடிகளை தொட்டு இந்த இதை சொல்கிறேன். அவர் கொடுத்த இந்த இது தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் என்னை பார்க்கவும் முடியாது, நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கவும் முடியாது. சொல்லலாமா? நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள். சரியா? சத்யபிரபு. சாப்பாடு நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய வாய்ஸில் சுதி ரொம்ப கீழே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுதியை கூட்டிக்கும். சரியா? சத்யபிரபு.
सत्य प्रभु, सत्य प्रभु, सत्य प्रभु.